ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு காம்பவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 2 ஸ்டெப் காம்பவுண்டிங் பண்ணுறேன். அதுக்கு நான் 3 ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ காம்பவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேடோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அமௌண்ட்டை நீங்கள் செகண்ட் ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து காம்பவுண்டிங் ட்ரேட். ஓகே. ஸோ நான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, நான் காம்பவுண்டிங் ட்ரேடுக்கு டைரெக்டாக அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோட நார்மல் ட்ரேடோட ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் வந்து நான் காம்பவுண்டிங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், என்னோட பர்சனல் ட்ரேடிங் ஸ்டைல் இதுதான். ஸோ நார்மல் ட்ரேட் எடுத்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன், காம்பவுண்டிங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ காம்பவுண்டிங் ட்ரேடுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டும் என்னோட ப்ராஃபிட், அந்த அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுப்பேன். ஸோ அதுக்கு அடுத்த காம்பவுண்டிங்காக வச்சுப்பேன். ஓகே. ஸோ இங்கே நான் வந்து டைரக்ட் ஃபுல் அமௌண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரே இதுக்காக நான் 2 அட்டெம்ப்ட்டுக்காக என்ன பண்ணுவேன், இந்த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதில 50% அமௌண்ட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன், ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ டோட்டலா நான் 3 ட்ரேட் பண்ணணும். அப்பதான் வந்து 2 ஸ்டெப் காம்பவுண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே. ஸோ வழக்கம் போல தான் நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போறதில்ல. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்தபடி கேண்டில் பிரெடிக்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. இதுக்கு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நீங்கள் வந்து உங்களுடைய எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்கேஸ் நீங்கள் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து இந்த இடத்துலயும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டைம் கொடுத்தீங்கன்னா அது 1 மினிட் அப்படின்னா, நீங்கள் எங்கே ட்ரேடு பிளேஸ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து 1 மினிட் வந்து கால்குலேட் ஆகும். சேம் கேண்டில்ல ட்ரேடு க்ளோஸ் ஆகாது. ஸோ அதை எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். சரி. ஸோ நான் கரெக்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய ட்ரேட் மட்டும் நான் இங்கே பிளேஸ் பண்ண போறேன். ஸோ ப்ரீவியஸ் இந்த லெவல் ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் பையர் வந்து இந்த லெவலை இப்போ பிரேக் அவுட் பண்ணுறான். சரி. நான் நெக்ஸ்ட் கேண்டில் கால் ஆப்ஷன் போகிறேன். ஸோ இங்கே நான் ஒரு பையர் கேண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கால் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம், இதோட ரிசல்ட் வந்து என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ இது ப்ராஃபிட் வர அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் இந்த லெவலில் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து, அவன் செல்லர் கேண்டிலும் வந்து செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பையர் வந்து என்ன பண்ணுறான், ஹெல்த்தியாக வரான் அண்ட் அந்த லெவலையும் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிரேக் பண்ணக்கூடிய கேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கான், என்ட்ரி ஆகியிருக்கான். பட் இது கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் சேம் இதே லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே ரீடெஸ்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான் அண்ட் மேலே அந்தளவுக்கு செல்லரோட ரிஜெக்ஷனும் இல்லை. ஸோ பையர் அதுக்கப்புறம் வர்றதுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகம். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஐடிஎம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரேடோட ஃபுல் அமௌண்ட்டை அடுத்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். 13,847. ஸோ நான் இங்கே ஒரு கால் ஆப்ஷன், அகைன் கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டிலில் ஸ்ட்ராங்கான லேட் என்ட்ரி. இந்த கேண்டிலில் ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குது. நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த கேண்டிலில் செல்லர் வந்து இல்லை. அதே டைம் அடுத்த கேண்டில் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து பையர் வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அண்ட் செல்லர் ட்ரை பண்ணால் இதே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே, இந்த ஏரியாவுக்குள்ளே செல்லர் வரைக்கும் போனதுக்கப்புறம் அகைன் ஸ்ட்ராங்காக பையர் என்ட்ரியாக இருக்கான் அண்ட் வித் ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட என்ட்ரியாக இருக்கான். ஸோ அது அந்த பையர் என்ன பண்ணும், அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கு இங்கே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ணேன். இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், செல்லரோட என்ட்ரியுமே இருக்காது. ஓகே.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு என்ட்ரி வந்து ரிஸ்க்கான என்ட்ரி தான். ஏன்னா வந்து ஐடிஎம். நான் என்ட்ரி இங்க தான் குடுத்தேன். சடன் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில் வந்து என்ட்ரி வந்து லேட் என்ட்ரி. ஆனா இருந்தாலும் நமக்கு இது ஐடிஎம் தான் குடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலையும் பாருங்க செல்லரோட என்ட்ரி இல்ல. ஸோ இது வந்து நம்ம இந்த கேண்டில ட்ரேட் பண்ண போறதில்ல. சரி. இப்போ ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணேன் 7000 அதோட ப்ராஃபிட் 13,800 வந்து செகண்ட் ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ட்ரேடோட ப்ராஃபிட் 26,700 வந்து நான் வந்து தேர்ட் ட்ரேடுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். 26,724 ஓகே. பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து நெறைய பேரோட டவுட் இருக்கு. பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிசினஸாவே நம்ம இத எடுத்துக்கலாம். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில கண்டிப்பா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் ப்ராப்பர் நாலேட்ஜோட நீங்க ட்ரேட் பண்ணா மட்டும் தான் அத வந்து எடுக்க முடியும். ஓகே. நான் இங்க வந்து மறுபடியும் கால் ஆப்ஷன் போறேன். நான் இங்க செல் ஆப்ஷன் போறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டுருக்கான். ப்ரீவியஸ் கேண்டில்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ப்ரீவியஸா இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து செல்லர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம், அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் குடுத்துருக்கான். ரிஜெக்ஷன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த கேண்டில்லயும் செல்லரோட என்ட்ரி இல்ல. ஸோ ப்ரீவியஸா ஸ்ட்ராங் செல்லர் வந்து வந்திருக்கான். அண்ட் இதே ஏரியாலேருந்து பையர் ஸ்ட்ராங் பையிங் பிரஷரோட வந்திருக்கு. அடுத்த கேண்டில்லயும் செல்லர் ட்ரை பண்ணியிருக்கான். நீங்க பார்த்தா தெரியும் மேல ரிஜெக்ஷன்ஸ் குடுத்துருக்கான். சரி இங்க ரிஜெக்ஷன் குடுத்த செல்லர் ஏன் அடுத்த கேண்டில்ல மறுபடியும் ஸ்டார்ட்டிங்கில என்ட்ரியே ஆகல? ஸோ வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பையர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இன்னும் பையர் வந்து வீக் ஆகல. அதனால செல்லர் வந்து வர்றதுக்கு இங்க சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் நான் கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாரி மொமெண்டம் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மொமெண்டத்தோட போறது வந்து சேஃப். அதுவும் பார்த்தீங்கன்னா, நார்மலா அதுக்காக 3 கேண்டில், 4 கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து மறுபடியும் இந்த மொமெண்டம் அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த கேண்டில்ல இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது இதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லெவல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரேட் ஐடிஎம். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். அப்போ சைக்காலஜிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த கேண்டில நான் பார்த்தேன் இல்லையா? ஒவ்வொரு கேண்டில்லயும் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எப்படி என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி. இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி தான் என்ன பண்ணணும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ல மார்க்கெட் எப்படி வந்து பிஹேவ் ஆகுது? பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறதும், அந்த பிரைஸ் ஆக்ஷன் ஏரியாவ மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி. அதுக்கப்புறம் எவரி கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நோட் பண்ண போறோம். ஸோ இந்த கேண்டில் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஏரியால இருந்து ஃபர்ஸ்ட் நான் போய் பின்னாடில இருந்து உங்களுக்கு இந்த லெவல் நான் எடுத்தேன். அந்த லெவல் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங் செல்லரோட ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷரோட கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து என்ன பண்றான், அழகா இந்த லெவல்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல ஈஸியா பிரேக் அவுட் பண்ணிட்டான். சரி ஆஃப்டர் பிரேக் அவுட். ஸோ இந்த ஏரியால செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, ஆஃப்டர் பிரேக் அவுட் என்ன பண்ணுவான், செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்றான், இந்த லெவல ப்ரீவியஸோட செல்லர் என்ட்ரி லெவல ரீடெஸ்ட் எடுத்து பையர் கேண்டில் வரான். ஸோ அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்து வந்திருக்கான். பட் இதில வந்து பையர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு சொல்லி தான் என்ன பண்ணேன், அடுத்த கேண்டில்க்கு நான் என்ன பண்ணேன், கால் ஆப்ஷன் குடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டிலோட பாருங்க, செல்லர்ஸ் வந்து இங்க வரும்போது பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கண்டிப்பா இங்க வந்து பையர் என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா, இங்க செல்லர்ஸ் ட்ரை பண்ணாலும் பையர் என்ட்ரி ஆவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ செல்லர்ஸ் உள்ள வரான். இதே ஏரியாவுக்குள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான பையர் ரிஜெக்ஷன் அதாவது பையிங் பிரஷர்ல இங்க பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பையிங் பிரஷர்ல கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுனால நெக்ஸ்ட் கேண்டில் பையர் வரும்னு சொல்லி இந்த கேண்டில ட்ரேட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த கேண்டில ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேமர் கேண்டில்ல செகண்ட் ட்ரேட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேண்டில்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? சரி. ஸோ இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆன செல்லர் அடுத்த கேண்டில்ல வந்து கீழ பார்த்தீங்கன்னா, செல்லரோட என்ட்ரி இல்ல. ஓகே. செல்லரோட என்ட்ரி இல்ல. பட் இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்த கேண்டில் இங்க செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல செல்லர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த கேண்டில்ல செல்லரோட என்ட்ரி இருக்கணும். ஆக்சுவலி இங்க செல்லர் ஆக்டிவா இருந்தா, இந்த இடத்துல செல்லர் ஆக்டிவா இருந்து பையர் வந்து வீக்கா இருந்தா இங்க ஸ்ட்ராங் செல்லரோட என்ட்ரி, செல்லர் ரிஜெக்ஷன். ஸோ செல்லர் ட்ரை பண்ணியிருக்கணும். சுத்தமா ட்ரை பண்ணலங்கிறனால தான் என்ன பண்ணேன், அடுத்த கேண்டில்ல கான்ஃபிடென்ட்டா ட்ரேட வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து என்னோட 3 ட்ரேட். டோட்டலா நான் இங்க வந்து 3 ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். 2 காம்பவுண்டிங் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ டோட்டலா என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 14,000 இப்போ வந்து அரவுண்ட் எவ்வளோ ஆயிருச்சு? ஆ 44,000 கிட்ட ஆயிருக்கு இல்லையா?
ஸோ 44,000 கேட்டா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாங்க ட்ரேடிங் பைனரி ஆப்ஷனில. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம். பட் நீங்க ப்ராப்பர் நாலேட்ஜோட ட்ரேட் பண்ணணும். வித் பக்கா கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணணும். சில பேர் பண்ற தப்பு என்ன அப்டின்னா, நான் ஒரு ட்ரேடர சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஃபியர் இருக்கும். டெமோல ட்ரேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பிளேஸ் பண்ணுவாங்க. அதே இது லைவ் அக்கவுண்டுக்கு மாறும்போது சில கேண்டில் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களுக்கு ஃபியர் இருக்கும். அது பயப்படுவாங்க. ஐயோ! ஒருவேளை இந்த கேண்டில் நமக்கு லாஸ் ஆச்சு. நம்முடைய பிரெடிக்ஷன் தப்பா போச்சுனா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரேட வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அனலைசிஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க தைரியமா ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. ஆனா, பிளைண்ட்லி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்க பிளைண்டா ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும். பட் உங்களோட அனலைசிஸ் கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு அது வந்து கேண்டில் வந்து பையர்ஸ் வருவாங்க, கேண்டில் செல்லர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, நீங்க பயப்படாம ட்ரேட பிளேஸ் பண்ணணும். ஓகே. ட்ரேடிங்கில லாஸ் அப்படிங்கிறது காமன். அதனால தான் நான் சொல்றேன், ட்ரேடிங்கில உங்களால லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட், இந்த அமௌண்ட்ட நான் இன்வெஸ்ட் பண்றேன். நான் ட்ரேட் பிளேஸ் பண்றேன். எனக்கு லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்ல. அப்படிங்கிற அமௌண்ட்ட தான் நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஓகே. ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க ப்ராப்பர் நாலேட்ஜோட நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 இந்த ஒரு கேண்டில், செகண்ட் கேண்டில்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன். 4 மினிட்ஸ்ல என்னோட ப்ராஃபிட் வந்து 44,000 ப்ராஃபிட். ஓகே. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். வித் ப்ராப்பர் நாலேட்ஜோட ட்ரேட் பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ மனி மேனேஜ்மென்ட்ங்கிறது நீங்க ஒவ்வொரு கேண்டில்ல ஒவ்வொரு இடத்துல நீங்க எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க, உங்களுடைய லாஸ எப்படி ரெக்கவர் பண்றீங்கங்கிறது மனி மேனேஜ்மென்ட். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிறது உங்களால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க எப்படி வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஓகே. உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். என்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கு. அது லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ, அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்படின்னா தான் வந்து நீங்க அந்த அமௌண்ட்ட ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ, ட்ரேடிங் பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மெம்பர்ஷிப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் பத்தின டீட்டெயில்ஸ், மெம்பர்ஷிப்னா என்ன? மெம்பர்ஷிப்ல எப்படிப்பட்ட வீடியோஸ் வரும்? அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அண்ட் அந்த மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்றது? அதுக்குரிய ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரேடிங் எனக்கு பைனரி ஆப்ஷன்ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி நான் இந்த மாதிரி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நான் கற்றுக்கணும். நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. இண்டிகேட்டர் இல்லாமயே நான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.